இங்க என் கூட வேணும்னே ஒரு ரவுடி பொம்பளை என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நீங்க என் கூட இருந்தாதான் அவங்கள சமாளிக்க முடியும். கொஞ்சம் வேணாம், நமக்கு சங்கு ஊதிரி வாழுங்க. முதல்ல இந்த ஆட்டை நிம்மதியாக சாப்பிட வேணாமா? கொழாடியில் சண்டை போடுற மாதிரி 2 லேடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. போய் அவங்க கிளியர் பண்ணுங்க போங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆள் வந்துருவாரு. அப்புறம் இருக்கு உனக்கு. நீ யார வேணாலும் கூப்பிடு. அவங்க வந்து என்ன கிழிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது ஹோட்டல், 4 பேர் வந்து போற இடம். இப்படி நீங்க சண்டை போட்டா எங்க பிசினஸ் தான் டிஸ்டர்ப் ஆகும். உங்க சண்டையை வெளியில வச்சுக்கோங்க, இல்ல வீட்டுல போய் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. சாரி சார். மேடம், இவர் வந்ததுனால நீ தப்பிச்ச. இல்லனா உன்னையும் உனக்காக வர ஆளையும் உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். சரிங்க மேடம், நீங்க போங்க மேடம். இன்னும் நம்ம பக்கம் வரா? ஐயோ, ஐடென்சி கலர்றதே பழப்பா போச்சு. போயிருப்பாளா? ஐயோ, ரிங்டோனு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அருண் அப்பா இல்லைன்னு சொல்றாங்களா? என்னடி பேச்சு இதெல்லாம்? உன் நாத்தனார் தான் வயசுல சின்னவ, உன் மாமியார் வயசுல பெரியவங்க தானே, ஒண்ணுக்கு 4 புள்ள பெத்தவங்க தானே. நாக்குல நரம்பு இல்லாம இவ்ளோ கீழ்த்தரமாவா பேசுவாங்க? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உன் நாத்தனார இப்பதான் ஹோட்டல்ல பார்த்தேன். அவதான் அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் சொன்னா. ஏய், அந்த அம்மா மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்காங்க? வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்களா? அத நினைக்க நினைக்க என் மனசு ஆறவே மாட்டேங்குது ரஞ்சிதா. அக்கா, அவங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. என்னடி பேசுற நீ? வாழ்க்கை முக்கியம்தான், அதை விட தன்மானம் ரொம்ப முக்கியம். உன் கர்ப்பத்துக்கு அருண் காரணம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இதை விட அவங்க உன் கேரக்டரை கேவலப்படுத்தவே முடியாது. ஏய், நீ எப்படி அந்த வார்த்தையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அங்க அமைதியா இருக்க? அக்கா, நான் பேசுறதுக்கு முன்னாலேயே அருண் எனக்காக பேசிட்டாருக்கா. அப்பா, இதுக்காவது அருண் வாய் திறந்தாரே, ரொம்ப சந்தோஷம்டி. அருண் மட்டும் இந்த விஷயத்துல அமைதியா இருந்திருந்தாருன்னா அவர் சட்டையை பிடிச்ச உலுக்கி உண்டில்லன்னு பண்ணிருப்பேன். அருணும் என்ன விட்டு கொடுக்கலக்கா. முறையா அவ அம்மாவை எதிர்த்து பேசி கத்தி சண்டை போட்டாரு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அவரு கீழே இறங்குறதே இல்லக்கா. மாடியில என் கூடவே தான் இருக்காரு. ஆனா இவ்ளோ நடந்த உன் மாமியாருக்கு புத்தி வரலையேடி. இப்போ அவங்க உன்னை பத்தி தப்பா தானே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்ப நேரா நான் உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன். நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும்.